விஜய் படத்துல ராஷ்மிகாவுக்கு பதிலா இவங்க தான் நடிச்சாங்களாம். கடைசியில இவங்களையே தூக்கிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் உலகில கிளாமர்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் நடிகை அப்படின்ற பெயரும் இவங்களுக்கு தான் இருக்கு. யாருன்னு தானே கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்லையும் அதுவும் டாப் சேனல் சீரியல்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவின்னு இவங்க நடிக்காத சேனலே கிடையாது. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற கதாபாத்திரம் என்னவோ வில்லியும் இல்லைன்னா பாவமான கேரக்டரும் தான். நடிகை மஹிமாவை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க யாரு என்ன அப்படின்றத பார்த்துலாமா? நடிகை மஹிமா இவங்கள எந்த சீரியல்ல பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் அப்படி இருக்குன்னா தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி, ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவி எல்லாத்துலயுமே நடிச்சிருக்காங்க. சன் டிவி சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வந்தி சீரியல், மகாராசி சீரியல் அண்ட் லக்ஷ்மி சீரியல்ல திவ்யா அப்படின்ற கதாபாத்திரத்துல இப்ப வரைக்குமே நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் 3 முடிச்சுல ஹரிதா அப்படின்ற கேரக்டர்ல பயங்கரமா வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே ஜி தமிழ் பக்கம் போனோம் அப்படின்னா அண்ணாமலை குடும்பத்துல வெண்ணிலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ரொம்ப ரொமான்டிக்கா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே விஜய் டிவி பக்கம் போனோம் அப்படின்னா சக்திவேல் சீரியல்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஆஹா கல்யாணம், செல்லம்மா போன்ற சீரியல்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு கரண்ட் ப்ராஜெக்டா இவங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறது சன் டிவில லக்ஷ்மி, தென் 3 முடிச்சு, அதுக்கப்புறமா ஜி தமிழ்ல அண்ணாமலை குடும்பம். இதுல தான் இப்போதைக்கு இவங்க சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சீரியல் மட்டும் தானா அப்படின்னா கிடையாதுங்க. இவங்க நிறைய திரைப்படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த திரைப்படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல அப்படின்றத அவங்களோட பெரிய வருத்தமே. ஆனா ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆசையில இந்த ஊருக்கு வந்த பெண் அப்படின்லாம் கிடையாது. வேலை தேடி வந்தவங்க தான். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல தேடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சித்தி வீடு சென்னையில இருக்கிறதுனால அங்க தங்கி வேலைக்கு வந்திருக்காங்க. கீழே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க குடியிருந்திருக்காங்க. இவங்க போறது வரதை பார்த்துட்டு சரி இவங்க அழகா இருக்காங்களே, இவங்களை வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்து கேட்டு பார்த்திருக்காங்க. இவங்களுக்கும் என்னடா வாய்ப்பு தேடி வருது, சரி ஓகே சொல்லுவோம் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங்கும் போயிருக்கு. அண்ட் இவங்க வேலை தேடி கரெக்டா வந்ததுனால இவங்களுக்கு வேலையும் ஒரே டைம்ல வந்திருக்கு, இந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டியும் உடனே வந்திருக்கு. இவங்க வேலையை வேணான்னு சொல்லிட்டு அந்த சினிமாவுக்கு போயிருக்காங்க. 12 days வந்து ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களை ஷூட்டுக்கு கூப்பிடவே இல்லையா. அண்ட் இவங்க கால் பண்ணி கேட்கும்போது நீங்க ஊட்டிக்கு வரணும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோன்னே சரி இது வேற எங்கேயோ போகுது, இது ஒரு புது டீம், இதுல வந்து நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு அதுல இருந்து நடிக்கிறத விட்டுட்டாங்களாம். நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்து இவங்க வேலைக்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த வேலை பார்த்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்மளோட வேலை இது இல்லையே, நம்ம சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோமே அப்படின்னு இவங்க மனசை தேத்திட்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்க, சரி நம்ம நடிக்கிறதுக்கு வருவோம், என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும், ஒரு 2 years வந்து நமக்கே நம்ம டைம் கொடுப்போம், அப்பயும் ஏதோ செட் ஆகலை இந்த மாதிரியே இருக்குன்னா நம்ம மறுபடியும் இந்த வேலைக்கே வந்துடலாம் அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் எதுவுமே ரிலீஸ் ஆகல. சமீபத்தில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற திரைப்படம் மட்டும் நடிச்சு அது ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இவங்க வந்து ராஷ்மிகாவுக்கு டூ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அண்ட் ராஷ்மிகா சேர்ந்து நடிச்ச வாரிசு திரைப்படத்துல திடீர்னு ஒரு நாள் ஏடி வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் ரொம்பவே பேடா ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. போன் எல்லாம் பிடிங்கி வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து நான் இனிமேல் நெக்ஸ்ட் விஜய் திரைப்படத்தில் நடிச்சோன்னா கண்டிப்பா ஆர்டிஸ்டா தான் வருவேன், பேக்ரவுண்ட்ல நிக்கிற ஒரு ஆளா வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ சீக்கிரத்துல நடிகர் விஜய் அவர்களோட திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இல்லை நான் கண்டிப்பா வருவேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதே போலவே நெக்ஸ்ட் டேல இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு ஒரு ஏஜென்ட் மூலமா. அங்க போய் பார்த்தா ராஷ்மிகாவுக்கு டூ போடுற ஒரு கேரக்டரா. திடீர்னு பாத்தீங்கன்னா சரி இந்த பொண்ணு வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறமா ராஷ்மிகா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்திருக்காங்க, எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து ராஷ்மிகாவுக்கு டூப்பா தான் நின்றுருக்காங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன்ஸ் எல்லாமே மூவி ரிலீஸ் ஆகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஈவன் குஷ்பு அவங்களோட சீன்ஸே கட் பண்ணிட்டாங்க போது ராஷ்மிகா டூப்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய வெப் சீரிஸும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வரைக்குமே இவங்க வந்து யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய வெப் சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்க அப்படின்னா என்னப்பா இவங்க சீரியல் எல்லாம் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல செம்ம கிளாமரா இருக்காங்களே அப்படின்ற மாதிரியா தோணும். பயங்கர கிளாமரான ஒருத்தவங்க தான். அண்ட் ஒரு சில சீரியல்லையுமே வில்லி கேரக்டர்ல செம்ம கிளாமரா அவங்க வந்திருப்பாங்க. இளம் நடிகை சீரியல் ஆர்டிஸ்ட்ல கிளாமரா இருக்கிறது மஹிமா அப்படின்னே சொல்லலாம். பட் மஹிமா அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரி யாயாதிராஜ், இதுதான் அவங்களோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சீரியல்ல இந்த மகேஸ்வரிய மஹிமா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாமே வந்து பேரே மஹிமாவா மாறிடுச்சான். அண்ட் இன்னும் ரகசியம் இவங்க என்ன சொல்றாங்களா, இவங்க பிறந்த போது
ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்களாம். இவங்க ப்ரீ மெச்சூர்ட் பேபி அப்படின்றதுனால யாருமே தூக்க கூட மாட்டாங்களாம். ஈவன் அப்பா அம்மாக்குள்ள சண்டையே வந்துச்சான். இந்த குழந்தை என்ன தலை வந்து கோணலாக இருக்குது, முகம் இப்படி இருக்குது, ஸ்கின்லாம் இப்படி இருக்குது, அதுவும் பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு, இந்த பிள்ளையை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னா அவ்வளோ நெகட்டிவிட்டியாக. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டுடலாமா அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இதாக இருந்தாங்களாம். அவங்க தாத்தா தான் வந்து இவங்களை ரொம்ப கேர் பண்ணி வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் எங்கள் ஊரில் இப்போ வரைக்குமே நான் பிறந்தப்ப எப்படி இருந்தேன் அப்படின்றதான் சொல்லி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி மஹிமா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பியூட்டியோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால் எக் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை தான் இவங்க தலை மற்றும் முகத்தில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துவாங்களாம். அதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நடிகை மஹிமா அவங்களோட பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை வந்து இப்போதைக்கு நீங்கள் 3 முடிச்சு சீரியலில் ஹரிதா அப்படின்ற கதாபாத்திரத்தில் பயங்கரமாக வில்லத்தனம் பண்ணி பார்த்து ரசிச்சுட்ருப்பீங்க. இதே போல் எந்த சீரியலில் இவங்க நடித்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு எந்த ஆர்டிஸ்டோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.